வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் ரட்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அனைத்தும் அவரிடமிருந்தே வருகின்றன, அனைத்தும் அவருக்காகவே வாழுகின்றன. எங்கள் உயிர் துடிப்பும் எங்கள் உள்ளத்தில் அனைத்தும் அவருடைய வாழ்வுக்காகவே, அவரிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் எங்களுக்கு தருவும் அவருக்கு நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த திருப்பலியினூடாக முக்கியமாக வாழ்க்கையிலே வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பல தீர்வை அவர்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வை எடுக்க முடியாமல் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடும். அவர்களுக்கு தேவையான எதிர்பார்ப்பை அவர்களுக்கு ஆண்டவரே உருவாக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார் அவர்களுக்காக மன்றாடுவது. திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்காகவும் இணைய வழியூடாக தொலைக்காட்சியூடாக பங்கு கொள்ளும் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் தேவைகளையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாங்கள் திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர்நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 ஏறாக. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதுவர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதரெனும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அவர் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில்
குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்கள், உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இன்றைய வார்த்தைகள், இன்றைய நற்செய்தியானது அழகான ஒரு நற்செய்தியாக எங்களுக்கு வருகின்றது. நாங்கள் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதரை படைத்து மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இந்த உலக படைப்பிலே மனிதனை உன்னதமான படைப்பாக பார்க்கின்றார். மனிதனுக்கு இந்த உலகத்தை ஒப்படைக்கின்றார். ஒப்படைத்து இந்த உலகத்தை அவர் சொல்லுகின்றார், வழி நடத்து, இதை பழுகி பெருக செய் என்று ஆண்டவர் தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கலாம். அழகாக சொல்லுகின்றார். ஆதாம் ஏவாளுக்கு அவர் சொல்லுகின்றார், நீங்கள் பழுகி பெருகுங்கள். அதோடு கடவுள் இங்கே சட்ட திட்டங்களை முதன்மையாக படைக்கவில்லை. சட்ட திட்டங்கள் தான் முதலாவது இருக்க வேண்டும் என்று கடவுள் எங்களுக்கு அறிவுறுத்தவில்லை. ஆனால் மனிதனுக்காக, மனிதனுடைய வாழ்வு நலனுக்காகவே இந்த சட்ட திட்டங்களை அமைக்கின்றார்கள். அவனுடைய வாழ்வில் அவன் செய்யும் அனைத்தும் கடவுளோடு போக வேண்டும் என்று கடவுள் 10 கற்பனை கொடுக்கின்றார். அவனுடைய வாழ்வுக்கு தேவையான சில கட்டளைகளையும் நியமங்களையும் கடவுள் கொடுக்கின்றார். அது அவனுடைய வாழ்வின் நலனுக்காக மட்டும்தான். நாங்கள் அதை காலப்போக்கில் பார்க்கலாம். யூதர்களும் பெரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் அங்கே இருந்த பெரியோர்களும் இஸ்ராயலுடைய பெரியோர்களும் என்ன செய்கின்றார்கள்? இதை ஆண்டவர் தந்த கட்டளைகளை பல மடங்காக பெருக்குகின்றனர். கிட்டத்தட்ட 615 கட்டளைகளாக அவர்கள் உருவாக்கி கொள்ளுகின்றனர். இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது இப்படி சொல்லி கட்டளைகளே முதன்மையாக வந்துவிட்டது. வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் முன்னுமே கட்டளை தான் இருக்கின்றதொழிய மனிதனுக்கு, மனிதனுடைய நேயத்திற்கோ மனிதனுடைய வாழ்க்கைக்கோ முக்கியத்துவம் இல்லை. அவனுக்கு என்ன முக்கியத்துவமாக இருந்தது என்றால், அவனுடைய இந்த கடவுள் தந்த என்று சொல்லப்படும் இந்த கட்டளைகளே முதன்மையாக வைத்திருந்தான். மனிதனுடைய நேயங்கள், அவன் எப்படி இருந்தால் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு பரவாயில்லை. இப்படி இருக்க வேண்டும், கை கழுவ வேண்டும், கால் கழுவ வேண்டும், சபாத்தில் அசையக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாதுன்னு பல கட்டளைகளை போட்டு விட்டார்கள். இது அவர்கள் தலையாக மதிக்க தொடங்கினார்கள். அதுதான் முக்கியம். மனிதன் அதை பின்பற்றினால்தான் அவன் மனிதன், அவன் சரியான ஒரு இந்த யூதன் என்று, கடவுளுக்கு உகந்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த இயேசு அவர்களிடம் கேட்கும் பல கேள்விகளாக கேட்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் இந்த சபாத்தின் சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், மனிதன் தானே முக்கியப்பட வேண்டும், இதில் சட்ட திட்டங்களே முக்கியப்படுகின்றன. இயேசுவுக்கு பெரிய கேள்வியாக, சவாலாக அவர்கள் முன் வைக்கின்றார். எனவே இந்த பரிசேயருடைய வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் பார்த்தால் இதைக்கு மாறாகத்தான் இயேசு அவர்களை சொல்லுகின்றார், செய்கின்றார், அவர் குணமாக்குகின்றார். பல இடங்கள் நாங்கள் பார்க்கலாம். அதுலேயும் இயேசு இன்று சொல்லுகின்றார், ஒரு நீர்க்கோவை நோயுள்ள ஒருவரை இயேசு குணமாக்குகின்றார் சபாத்து நாளில். இந்த சபாத்து அன்றைய நாளில் அவர் செஞ்சு காட்டுகின்றார். காரணத்தை பார்க்கலாம். அவர் கேட்கின்றார், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் இயேசு கேட்கின்றார், இவர்கள் வாழ்வில் என்ன முக்கியத்துவமாக இருக்கின்றது? எங்களுடைய வாழ்வில் நாங்கள் என்னத்தை தேடி ஓடுகின்றோம்? கடவுளை தேடுகின்றோம். அந்த கடவுளை தேட ஒரு மனிதன் முக்கியமாக இருக்கணும். அவனுக்கு ஒழுக வேண்டிய, சரியான பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், கட்டளைகள், இது உதவிகரமாக இருக்க வேண்டும் கடவுளிடம் நாங்கள் போய் சேர்றதுக்கு. இதுவே ஒரு பெரிய அளவில் பெருசாக போன பிறகு அது இயேசுவுக்கு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. என்ன செய்கின்றார்கள்? இதில் அவர் கேட்கின்றார்,
கடவுள் பெருசா இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள் பெருசா? கடவுளையே மறந்து விட்டுருக்காங்க. கடவுளுக்கு கூட இடம் இல்லை அதுக்குள்ள. அதாவது சட்ட திட்டங்கள் முக்கியமாகி போனதால் எல்லாமே மறந்து விடுகின்றார்கள். அதில் அவர் சொல்லுகின்ற பதில் தான் அவர் கேட்கின்றார், உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஓய்வு நாளில் உங்களோட பிள்ளை கிணத்துல விழுந்துட்டு சரி இன்றைக்கு ஓய்வு நாள், பிடிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, ஐயோ செத்து போகட்டும்னு விடுவீங்களா? அப்போ இயேசு கேட்குற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஓய்வு நாங்கள் தொடக்கூடாது, பிள்ளையை காப்பாற்றக்கூடாது, செத்து தொலையட்டும் விடு, அப்படி நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் இது என்னத்துக்குள்ளே வரும்? இது ஒரு மனித நேயம் கொண்ட சட்டத்திட்டங்களையா அவர்கள் வைத்திருக்கின்றார் என்று இயேசு கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த சட்டத்திட்டங்கள். சட்டத்திட்டங்களுக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் நாங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய நன்மைக்காக, மனிதன் எங்கெல்லாம் வாழ்ந்தானோ அவனுக்காக சட்டத்திட்டங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசமான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் அது மனிதன் வாழ வேண்டும் என்றால், ஒரு குழு வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருப்பார்கள், அதை மீறக்கூடாது என்று. ஆனால் மனிதனை முக்கியப்படுத்தினார்கள். அதுதான் இயேசு சொல்லுகின்றார், மனித வாழ்க்கை முக்கியம். கடவுளிடம் வரும் மனிதனுக்கு நல்ல முறையில் வாழ வேண்டும், அவனுக்கு சுதந்திரமாக வாழ வேண்டும். எல்லாத்தையும் அடைச்சி கொண்டு வாழ்க்கையை துன்புறுத்தி கொண்டு தான் சட்டத்திட்டங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும்னா அது அழகானது அல்ல, பிழையானது என்று இயேசு எடுத்து காட்டுகிறார். எனவே நாங்களும் யோசித்து பார்க்கணும். சில இடங்களில் சில எங்களுடைய கோயில்களாக இருக்கலாம், பல இடங்களில் இந்த சட்டத்திட்டங்களாகவே மனிதன் மாறி இருக்கின்றான். அதை செய்வது ஒரு முக்கியமான காரணமாக, அதை செய்யவிட்டால் பெரிய பிரச்சனை வந்துவிடும் மாதிரி அவர்கள் காட்டுகின்றனர். ஆனால் மனிதனுடைய நேயத்துக்கு எங்கே இருக்கின்றது இடம் என்பார்கள். இதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு தரமும் இயேசு இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தருகின்றார். நாங்கள் கடவுளுக்காக வாழ வேண்டும். அந்த கடவுளுக்காக வாழும் மனிதன் தன்னையே அவன் மாற்றிக்கொள்ளுவான். ஆனால் சட்டத்திட்டங்கள் அதற்காக உறுதுணையாக அவனுடைய வாழ்வுக்கு ஊன்றுகோலாக அமைய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து மன்றாடும், எங்களுடைய வாழ்வில் இருக்கும் ஆண்டவரை நல்ல முறையில் பின்பற்ற இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் சரியானவர்களை புரிந்து கொண்டு வாழவும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, உமது பிரதிநிதிகளான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக பணியாற்றிட தேவையான பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய பண்பாட்டு சீர்கேட்டினால் கொள்கை பிடிப்பில்லாமலும் வாழ்க்கையில் தெளிவில்லாமலும் வாழும் இளையோர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தமது எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் கொண்டு நடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலை இறைவா, அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவர், ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், எங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர், எங்கள் உள்ளங்களை நீர் மட்டும் புரிந்து கொள்ளும் ஆண்டவர். எங்களுடைய தேவைகளை பாதம் வைக்கின்றோம் ஆண்டவரை.
இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் அனைவரையும், முக்கியமாக தொலைக்காட்சியினராகவும் இணைய வழியோடாக பங்குள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி ஏறல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜொசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீரராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித அல்போன்சு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் மற்றுமே அழைத்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அருள் அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தனியான மறுநாளை அடைப்பார்
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறியோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.